மனம் பலப்படவே விரதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. விரதங்களில் பல வகையான விரதங்கள் இருந்தாலும் மௌன விரதம் என்பது அதிசக்தி வாய்ந்தது. மௌன விரதத்தின் மகிமையையும் அதன் சக்தியையும் அறிந்துதான் பல சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் அதிகம் பேசுவதில்லை. குறிப்பாக வாழ்நாள் முழுவதும் பேசாமல் பலர் இருந்துள்ளனர். சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலை உருவாக்கிய 3 சித்தர்களும் இனி முருகனை மட்டுமே நினைக்க வேண்டும், அவன் நாமத்தை மட்டுமே மனம் உச்சரிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு மூவருமே தங்கள் நாக்கை அறுத்து கொண்டு வடபழனி ஆலயம் அருகேயே ஜீவசமாதியும் அடைந்தனர்.